ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷடி சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நாள் டுடே பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாயபிள் டேவாக இன்றைக்கி எங்களுக்கு போச்சுங்க. என்ன அப்படின்னா ஹர்ஷனுக்கு லீவ் விட்டு ஒரு 15 நாளாக இப்போ 15 டேஸ் இருக்குது லீவ் அவனுக்கு. சரி, எங்கேயுமே ஒன்றும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்க்கு மேலே எங்கேயுமே கூட்டிகிட்டு போகாமல் வீட்டிலே வச்சிருந்தோம். அவனையும் சமாளிக்கிறது கஷ்டமாக இருந்தால் அவன் கேட்டே இருந்தான். சரி, இன்றைக்கி அவங்க அப்பாவுக்கு சாட்டர்டே சண்டே லீவாக இருந்தது. சரி வா, ஒரு நாள் வந்து நம்ம வந்து வெளியில் அவுட்டில் எங்கேயா கூட்டிகிட்டு போகலாம் குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கேயும் இல்லை, கோவை கொண்டாட்டம்னு இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிற இடம் தான், ஏரியா தாங்க. அங்கே தான் வந்து கூட்டிகிட்டு போனோம். அது பார்த்தீங்க அப்படின்னா காலையிலே ஒரு 5 மணிக்கெல்லாம் எந்த தயிர் சாதம் ரெடி பண்ணாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு கேன்டீன் இருக்குது, அது கொஞ்சம் காரம் இருந்தாலும் அர்ஷன் சாப்பிட மாட்டான். அர்ஷனுக்கு செட் ஆகுதா என்னன்னு தெரியல. அதனால வந்து சாதத்தை நல்லா வடித்து ஆற வச்சுட்டு மசிச்சுட்டு அடுத்து வந்து நிறைய பால் விட்டு ஒரு 75% பாலும் ஒரு 25% தயிரும் ஊற்றி உப்பு போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா பேருக்கு போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கிட்டோங்க. கையில் ஊறுகாய் எடுத்துக்கிட்டோம், தக்காளி தொக்கு எடுத்துக்கிட்டோம். அடுத்தது வந்து மூர் மிளகா, வடம் எல்லாம் வறுத்து எடுத்துக்கிட்டோம். குழந்தைங்களுக்கு வேண்டிய வாட்டர் ஸ்நாக்ஸு, அர்ஷனுக்கு வந்து செர்லக்கு, இது எல்லாமே எடுத்துக்கிட்டோங்க. எல்லாம் எடுத்துக்கிட்டோம். காலையில் வந்து கஞ்சி வயிறு ஃபுல்லாக அவளுக்கு கஞ்சி, இந்த புழுங்கலரிசி கஞ்சி தான் காலையில். என்ன தான் டிஃபன் சாப்பிட்டாலும் இட்லிலாம் பார்த்திங்கன்னா 1/2 இட்லி 3/4 இட்லி தான் சாப்பிடுவோம். அவளுக்கு வந்து இந்த புழுங்கலரிசி கஞ்சி சாப்பிட்டா தான் வயிறு வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் வந்து புழுங்கலரிசி கஞ்சியும் ஊட்டி விட்டுட்டு நாங்கள் எல்லாருமே வந்து காலையில் ஒரு டிஃபன் வந்து வீட்லேயே முடிச்சு விட்டோங்க. இட்லி செஞ்சோம், தக்காளி சட்னி, அடுத்தது வந்து தேங்காய் சட்னி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு ரெடியாக கிளம்பிட்டோம். கையில் எல்லாருமே ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோங்க. எடுத்துக்கிட்டு போனவங்க இங்கேருந்து எங்கள் சிங்காநல்லூர்லேருந்து பார்த்தீங்கன்னா 1 hour ஜேர்னி. இந்த கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கோவை கொண்டாட்டம்ன்றது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிஜமாலுமே இது கொண்டாட்டம் தாங்க. நாங்கள் இது வந்து சிரிச்சுட்டே போனோம். எல்லோரும் எப்படி கொண்டாட்டமாக இருக்குமா திண்டாட்டமாக இருக்குமா தெரியலையே அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே கொண்டாட்டமாக தான் இருந்தது எங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அர்ஷனியை பாருங்கள், காலையில் எங்கே வெளியில் கிளம்புறது தான் அவளுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். இவ்வளோ ஷார்ப்பாக அவ்வளோ இதுவாக கிளம்பிடுவா. ரொம்ப ஒல்லியாக தான் இருக்கா, ஆனாலும் இருந்து பிடிக்க முடியல. அவ்வளோ ஒரு விஷமமும் விளையாட்டும் எங்களுக்கு இருக்க நிறைய பேச ஆரம்பிச்சிட்டா. அவங்க அம்மாவை கிருத்திகா அப்படின்னு சொன்னால் கியா அப்படின்னுவோம், என்னை வந்து அபி அப்படின்னு கூப்பிடுவோம். அவங்க அப்பாவை வந்து பாலா அப்படின்றா. அவங்க அர்ஷனை வந்து ஹர்ஷா அப்படின்னுவோம். அவள் பேர் என்னென்னா ஹர்ஷிஹி பாப்பா அப்படின்னு என்னமோ சொல்லுவோம். அவளை ஹர்ஷினி சொல்லுன்னா ஹர்ஷி பாப்பா அப்படின்னுவோம். இதெல்லாம் அவளோட வார்த்தைகள்ங்க. ரொம்ப நல்லா க்யூட்டாக இருக்கும் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா. குழந்தைங்க எப்போவுமே வீட்டில் பேசும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேசும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம அதை வந்து மிஸ் பண்ணாமல் ரசிக்கணும். பாட்டி ஆகட்டும், அம்மாவாகட்டும், எந்த ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைங்க முதல்ல அந்த எப்போ பார்த்தாலும் ஒரு 2 வயசுக்கு மேலே பேச ஆரம்பிச்சிடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படி பேசும்போது பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரசிக்கும்படியாக தாங்க இருக்கும். அதை மட்டும் யாருமே வாழ்க்கையிலே மிஸ் பண்ணிடக்கூடாது. கண்டிப்பாக குழந்தைங்க பேசுகிறத நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 1 hour ட்ராவலுங்க. இங்கே வந்துட்டோம் நாங்கள் இந்த கோவை கொண்டாட்டத்துக்கு. வந்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு வந்து 800 ரூபாங்க, ஹர்ஷனுக்கு வந்து 700 ரூபா. ஹர்ஷனுக்கு டிக்கெட் கிடையாது. இருந்தாலும் ஒரு சில இந்த தண்ணி விளையாட்டு மட்டும்தான் அவ்வளோ நாங்கள் அலோவ் பண்ணோம். மற்றதுக்குள்ள நான் வந்து மடியிலே வச்சுட்டு கொஞ்சம் தூரத்துலேயே இருந்து காமிச்சிட்டு இருந்தேன் அவனுக்கு. இந்த பார்த்திங்க அப்படின்னா இது உள்ளுக்குள்ளே போகும்போது வெளியிலேயே இந்த செக்கிசெல்லாம் இது மாதிரி பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் கொண்டு வரக்கூடாது, ஸ்நாக்ஸ் கொண்டு வரக்கூடாது உள்ள, அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம். சாப்பாடு நாங்கள் வெளியில் அந்த செக்யூரிட்டி ரூம்லேயே வச்சுட்டு போனோம். இங்கேயே வந்து சாப்பிட்டுக்கிறோம் மத்தியானம் அப்படின்னுட்டு லஞ்சு மட்டும் வச்சுட்டு எல்லாத்தையும் சுமந்துட்டு போகல. அங்கே போனால் ஒரு லாக்கர் ஒன்று தராங்கங்க. இது ஃபஸ்ட்டு 800 கட்டிட்டோம்னா கடைசியில் வெளியில் வர வரைக்கும் ஒரு பைசா நம்ம செலவு பண்ண வேண்டாம், எல்லாம் அதில் இன்க்ளூடு. அதில் வந்து நடுவில் காஃபி மட்டும் நம்ம பைசா கொடுத்து சாப்பிட்டோம் நாங்கள் நடுவில், அவ்வளோதான். காலையில் ஒரு 12 மணி இருக்கும் காஃபி மட்டும் சாப்பிட்டோம். மற்றபடி எதுக்குமே பைசா கொடுக்கல நாங்கள். உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா லாக்கர் தராங்க. அந்த லாக்கரில் வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்குள்ளே போனோம். ஏன்னா நாங்கள் குளிச்சோம்னா ஈரமாயிடும் இல்லையா, அதனால் ட்ரெஸ் மாற்றி போகிறதுக்கோசரம் அங்கேயே வந்து ட்ரெஸ் மாற்றுறதுக்கு ரூமும் தராங்க. ரொம்ப சூப்பராக நீட்டாக நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஜென்ஸுக்கு தனியாக, லேடிஸுக்கு தனியாக ரூம் இருக்குது. அழகாக வந்து நிறைய ரூம் தடுத்து வச்சுருக்காங்க. அதில் வந்து அவ்வளோ நீட்டாக அப்பப்போ தொடச்சி இது பண்ணி எல்லாம் குளிச்சுட்டு வரவங்களும் ஈரத்தோடு வருவாங்க இல்லையா, அப்பப்போ தொடச்சி நீட் பண்ணி ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. எல்லாமே நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கங்க. பார்த்திங்க அப்படின்னா ஒரே தண்ணி விளையாட்டு தாங்க. நம்மளுமே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வயசு கம்மியாகிடும் போல இருக்குது, அந்த மாதிரி இருந்தது. சின்ன வயசில் எங்கள் ஊர்லாம் பார்த்திங்க அப்படின்னா தென்பெண்ணை ஆறு அப்படின்னு இருக்கும் மணலூர்பேட்டையில்.
குழந்தையில போய் நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு அங்கே பிள்ளையார் கோவில் இருக்கும். அந்த பிள்ளையார் கோயிலை சுற்றிட்டு குளிச்சுட்டு குடத்துல ஜலம் கொண்டு வருவோம் வீட்டுக்கு. சமையலுக்கு அம்மாவுக்கு ஜலம் கொண்டு வந்து வச்சு கொடுத்துட்டு அங்கேயே காவலுக்கு ஆறுக்கு போனால் அது ஆறுக்கு போனோன்னு வச்சு குளிக்கிறதுக்கு ஆற்றுக்கு போனோம்னா நம்ம வந்து குளியல் துணி துவைச்சு ஆகிடும், தண்ணியும் எடுத்துட்டு வந்துடுவோம். 3 வேளை அட்ட டைமில் நடக்கும். அந்த மாதிரி அந்த ஆறில் குளிச்சு பழகியாச்சு. இப்போ சிட்டி பக்கம் கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் ஆறே பார்க்கறது கிடையாது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குங்க. பழைய ஞாபகங்கள்லாம் திரும்பி வருது எனக்கு. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா அர்ஷன் பாருங்கள் ரொம்ப தாங்கலை. இந்த இது கேப் ஒன்று கொண்டு வந்துருந்தோம் தலைக்கு. அதில் பார்த்தீங்க அதை போட்டோன்னா நனையாமல் அவன் குளிச்சுட்டு இருந்தான். அதில் அர்ஷனுக்கும் கொண்டு வந்து அவன் எடுத்து கீழே போட்டுடுறான். அதனால் அவள் தலைநிலையாக முக்கால்வாசி பார்த்துக்கிட்டாங்க. அவர் கையில் வச்சுட்டே தான் இது பண்ண போகணுன்றதுனால இது கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருந்தது இந்த இடத்துல. அதனால பாருங்க அவ்வளோ சூப்பராக நிறைய பேர் வந்திருந்தாங்க. லீவுன்னு ஒன்று நிறைய குழந்தைங்க எவ்வளோ ஜாலியாக இருந்தது. பார்க்கவே நல்லா இருந்ததுங்க. ஏதோ கோல்டன் பீச்சு மெரினா பீச்சில் இருக்க மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது மேடம். அப்படியே அர்ஷனுக்கு சந்தோஷம் தாங்கலை. ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. யாரோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டு வந்தாங்கன்னு அவனுக்கு ஃபோனில் சொன்னாங்கன்னு கேட்டே இருந்தாங்கன்னு அவங்க அப்பாவை. சரி லீவு வரட்டும், சாட்டர்டே சண்டே சேர்ந்த மாதிரி வரட்டும் போகலாம் அப்படின்னாங்க. சரி இன்னும் நெருக்கமாக கூட்டிகிட்டு போனால் இந்த ஸ்கூலு திறக்கிறதுக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே இப்போ ஓப்பனுக்கு அதுக்குள்ளே இது கொஞ்சம் ரொம்ப நெருக்கத்தில் கூட்டிட்டு போனால் சளிகளி பிடிச்சா என்ன பண்ணுறது. தண்ணியிலேருந்தால் ஒரு 15 டேஸ் பிஃபோராகவே நாங்கள் வந்தோம். இதில் பார்த்திங்கன்னா பூரா சர்க்கஸ் மாதிரி சறுக்கி வந்து இந்த தண்ணியில் விளையாடுறாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அர்ஷனுக்கு வந்து இந்த பலூன் மாதிரி ஒன்று வாங்கி வச்சுருந்தான். அதில் வந்து அவளை அப்படியே அந்த வாத்து மாதிரி இருந்தால் அதை விட்டு இறங்கல. அவள் கொஞ்சம் தான் செட் ஆச்சு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இறங்கிடுறா கீழே பயம் இல்லாமல். அதனால் அது வேண்டான்னு தூக்கி வச்சுட்டோம். என்னதான் அதில் உட்கார வச்சாலும் கொஞ்சம் கூட இருக்கணுங்க அப்பப்போ. இல்லைன்னா அவள் வந்து அது அங்கே பாருங்க தண்ணியோட காலோட சேர்த்து வந்துடுறா வெளியில். அதனால் கூட வைக்கிறதுக்கு அது கூடயே இருந்தா. சரி இவளையும் பாதுகாக்கிறத நம்ம இடுப்புலேயே வச்சுன்னு குளிச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த பலூனை கொடுத்துட்டு ஆரம்பிட்டேன். பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்த்து சர்க்கஸ்குள்ளே பூந்து வருது. எங்கேருந்தெல்லாம் தண்ணி வருதுன்னு தெரியல. இது மழைச்சாரலாம். இது மேலே ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க, வாளி மாதிரி. அதில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஒரு பக்கம் ரொம்புது. இந்த பக்கம் ஸ்டெப்ஸில் ஏறினாலும் மேலே தண்ணி கொட்டுக்கிட்டே இருக்குது. அப்படியே மழை வந்து ஓரத்தில் நின்னா வீடுகளில் வந்து அந்த டெரஸ்லேருந்து மழை தண்ணி கொட்டும் பாருங்கள், வெளியில் சொட்டு அங்கங்க. அது மாதிரி கொஞ்சம் ஃபோர்ஸாக கொட்டுது. ஒரு ஸ்டெப்பாக ஏறி போய் ஏற தண்ணி கொட்டிகிட்டே இருக்குது. அது வழியாக பூந்து வெளியில் வந்து ஃபோர்ஸாக வராங்க. நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்ததுங்க. உண்மையிலே செம ஜாலியாக நல்லா இருந்தது. அர்ஷனை வச்சுட்டு ஒரு தடவை போகலாம் அப்படின்ட்டு பார்த்தா அவள் மேலேருந்து சறுக்க முடியாது அவளால் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எண்டில் அவர் ஸ்பீட் கம்மி பண்ணிக்கிட்டார் மாப்பிள்ள. அவர் மடியில் வச்சு கொஞ்சம் வளரால்ன்றதுக்கோசரம் சரிக்கணும். அர்ஷன் நல்ல பெரிய எதுக்குமே பயம் கிடையாது அவனுக்கு. இவளுக்குமே பயம் இல்லை கொஞ்சம் கூட. நாங்களாம் பயந்தோம், பயப்படுவானோ என்னமோ அப்படின்னு. கொஞ்சம் கூட பயமே கிடையாதுங்க. இன்னும் பாருங்க தண்ணியிலே தான் ஆட்டம் அவனுக்கு. மழைச்சாரல் மாதிரி குடை மாதிரி இருக்குது. அதில் மேலே தண்ணி கொட்டுது அந்த குடை மேலே. அதை சுற்றி நின்றுட்டுருக்காங்க. அது அங்கே நிற்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வெயிலுக்கு அதுக்கும் நல்லா இருந்தது. தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. கீழே பூரா வந்து ஃப்ளோரிங் பூரா அந்த தண்ணிக்கிட்ட வந்து அந்த இது இருக்கு இல்லையா, அந்த பாண்ட் பூரா வந்து கீழே வந்து இது போட்டிருக்காங்க டைல்ஸ். ப்ளூ கலரில் லைட் ப்ளூ டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. தண்ணி அவ்வளோ பியூர் ஒயிட்டாக சூப்பராக இருந்தது. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. எப்போ டெய்லி மாற்றுவாங்களா இல்லை வீக்லி ஒன்ஸா இல்லை ட்வைஸ் ஒன்ஸா எப்படி மாற்றுவாங்கன்னு தெரியல. அடிக்கடி தண்ணி மாற்றி அதில் பவுடர்லாம் போட்டு எல்லாம் இது பண்ணி நல்லா இது பண்ணி வச்சுக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஒரே தண்ணி விளையாட்டு தாங்க, விதவிதமான தண்ணி விளையாட்டு. அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட். இப்படியெல்லாம் இருக்குமா, இதெல்லாம் எப்படி அவங்க இப்படி செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப இதாக இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பெரிய பூதம் மாதிரி ஒன்று பெருசாக நிற்கிறது. அது வாயில் அவ்வளோ தண்ணி. அது பார்த்தீங்கன்னா அந்த ஓரம் அப்படியே சுற்றி வரும்போது அந்த பூதத்தை அப்படியே டச் பண்ணி கிராஸ் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க தலை பூரா தண்ணி கொட்டுது. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எல்லாம் நல்லா சூப்பராக இருந்தது. ரொம்ப ஃபாஸ்ட்டு கேம்ஸ் எல்லாம் ஒரு பெரிய பெரிய கேம்லாம் ஒரு 2-3 கேம் இருந்தது. அதெல்லாம் அவங்க அப்பா போனால் அர்ஷனம் போவான்ன்றதுனால ஒரு கேம் 2 கேம் மட்டும் வேண்டாம் விட்டுட்டோம். மற்றளவு ஒரு சிலது எடுக்க முடியல எங்களால். அது பாருங்கள், இது வந்து அர்ஷனை உட்கார வச்சுட்டு அவர் வந்தார் கூடவே. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸாக அதுலேருந்து வழுக்கிட்டு வரும். அதுலேயே ஃபுல்லாக தண்ணி வருது. அதுலேயும் அந்த சர்க்கிட் வராங்க பார்த்தீங்களா, அந்த பாதையிலேயே ஃபுல்லாக தண்ணி. இது முன்னாடி போனதில் அதில் தண்ணி கிடையாது. சர்க்கிட் வந்து கீழே வந்தவுடனே தான் தண்ணிக்குள்ளே வராங்க. இது அதுலேருந்தே தண்ணி வர்றதுனால ஃபாஸ்ட்டாக வருது. தண்ணியோடு சேர்ந்து இவங்களும் ஃபாஸ்ட்டாக வருவாங்க. அதனால் வந்து எல்லாருக்குமே அந்த டியூப்பு கொடுத்துட்றாங்கங்க. அதில் வந்து எல்லாருமே 2 பேர் கூட உட்காந்துக்கலாம். ஒருத்தர் சிங்கிளாக இருக்கிற மாதிரியும் இருக்குது அந்த டியூப். அது மாதிரி இருக்குது.
அது மாதிரி சரிக்க வராங்க. இதில் இருக்கிற ஹைலைட்லேயே இதில் தண்ணி விளையாட்டுலேயே இந்த பீச் தாங்க. இது பார்த்தீங்கன்னா கடல் அலை அப்படின்னு சொல்கிறாங்க இதை. இது வந்து பார்த்தீங்கன்னா கடல் அலை தாங்க. உண்மையிலே கடலில் கூட இப்படி நம்மளால என்ஜாய் பண்ண முடியாது. அங்கே பாருங்கள், அங்கேருந்து தண்ணி அப்படியே வேகமாக அலை வருது. ஒரு 1/2 ஹவருக்கு ஒரு தடவை 20 மினிட்ஸ் ஒரு மோட்டர் மாதிரி இருக்கு, ஆன் பண்ணிடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க அந்த மாதிரி அலை வருது. அதாவது அஸ்வினி அங்கே முன்னாடி கொண்டு போனாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு. நானும் அவளும் இங்கே இருந்தோம் கொஞ்ச நேரம். கீழவும் அவ்வளோ சரி ரொம்ப இது பண்ணுறாளன்ட்டு கீழே உட்காந்துட்டு காலை நீட்டிட்டு மடியில் வச்சுட்டு இருந்தேன் நான் அவளை. அவ்வளோ ஒரு இதுங்க அவளுக்கு. பாருங்க, எல்லா கேமுக்கும் நான் போகல. இது ஒன்று, இந்த கடல் அலை ஒன்று போனேன், இன்னொரு கேமில் ஒன்று இது பண்ணேன் நான், அவ்வளோதான். ஏன்னா அவளுக்கு எல்லாம் அவங்க இது பண்ணும்போது அர்ச்சனை ஒருத்தர் பார்த்துக்க வேண்டியிருக்கு. அதனால மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று பண்ணிட்டு இருந்தோம். பாருங்க, எனக்கு மேலும் தலையெல்லாம் இதாகிற மாதிரி நனையிற மாதிரி கேம் எல்லாம் இருந்தாலும் செட் ஆகாது எல்லா தண்ணியும். அதனால அந்த பீச் வந்து அவ்வளோ சூப்பராக நல்லா இருந்ததுங்க. ஒரு 20 மினிட்ஸ் அந்த அலை வந்து 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 மேலே மேலே வருது. ரொம்ப சத்தத்தோட குழந்தைங்களாம் ரொம்ப பெரியவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது, என்ஜாய் பண்ணோம் நாங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் சொன்னேன் நான், அந்த பூதத்தை கிராஸ் பண்ணி என்னென்னமோ இருக்குங்க. ஒரே இதில் பாண்டில் நிறைய கேம் மாதிரி கொடுத்துருக்காங்க, வாட்டர் கேம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு இடத்துல இது ஒரு மாதிரி மழை சாரல் மாதிரி, ஒரு டியூப்பு தொட்டால் மழை சாரல் மாதிரி அப்படியே கொட்டிகிட்டே இருக்கு. இது ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு கேம். இந்த பக்கம் வலிக்கு வராங்க, அந்த பக்கம் போகிறாங்க, அந்த பக்கம் போகிறாங்க, 4 சைடும் மூவ் ஆகலாம், அந்த மாதிரி இருந்தது. அந்த பூதத்து தலையிலேருந்து அப்படியே தண்ணி கொட்டுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொட்டிகிட்டே இருக்கு. இது ஒரு கேம். இது ரொம்ப சூப்பராக நல்லா இருந்ததுங்க, ரொம்ப அருமையாகவும் இருந்தது. இந்த வாட்டர் கேம் அத்தனையுமே முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 12 மணி இருக்கும், காஃபி கொஞ்சம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் திரும்பவும் வாட்டர் கேம் வந்து திரும்ப விளையாடினா ஒரு 3 மணி இருக்குங்க. சரி போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த கேம், அந்த செக்யூரிட்டி ரூம்லேயே சாதம்லாம் சாப்பிட்டுட்டு வெளியே இருக்கும். குழந்தைங்க தூங்குன்னு பார்த்தா அர்ஷனை தூங்கவே இல்லை. அர்ஷன் அந்த தண்ணி கேம் விட்டு வரவே மாட்டேங்கிறான். அப்புறம் இது சின்ன குழந்தைங்களுக்கு உண்டான 10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க தான் இது போனோம் அப்படின்னாங்க. இந்த டக்கில் அர்ஷன் மட்டும்தான் போனோம். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தது. அவங்க அர்ஷனோட உட்கார வைக்க இடமும் இல்லை இதில், அவளை அர்ஷனையை உட்கார வைக்க. சரி வேண்டாம், கிருத்திகாவும் கூட உட்காரக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதனால வேண்டான்ட்டு இங்கே கொண்டு வந்து இந்த டக்கில் உட்கார வச்சு கூட ஒருத்தர் பிடிச்சிட்டோம். அது ஒரு மோட்டர் மாதிரி அடியில் இருக்குங்க. அதை ஷேக் பண்ணோம்னா அந்த டக் அப்படியே ஆடிட்டே இருக்கு. அவளை வச்சுட்டு ஸ்லோவாக அழகாக ஆடிட்டே இருக்கு. இது ரொம்ப சின்ன 5 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்குள்ள கேமா. இது நல்லா விளையாடிட்டே இருந்தது. டக்குன்னு அதை விட்டு வரவே மாட்டேங்குது. டக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அது பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துலையும் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வால் பூரா வந்து நிறைய பிக்சருங்க, விதமாக பிக்சர். எங்களுக்கு வந்து ஃபோன் வச்சுட்டு கையில் வச்சுட்டு தண்ணியில் எங்கே இப்போ குழந்தைங்க தட்டி விட்டுருமோன்னு பயம் வேறு. அது எடுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டம். இதாக அந்த டைம் தான் இல்லை நமக்கு எடுக்கிறதுக்கு சுச்சுவேஷன் அமையலை எங்களுக்கு. முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணி போட்டிருக்கேங்க உங்களுக்கு. இங்கே பாருங்க, இது ஒரு மண்புழு மாதிரி இருக்கு பார்த்தா. அது ஏன்னா மண்புழுக்கு கொம்பு இருக்குமான்னு தெரியல, சும்மா குழந்தைங்களுக்கோசரம் கார்ட்டூன் மாதிரி 2 கொம்பு வச்சுருக்காங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அதில் பாருங்க, இதில் கொஞ்சம் கேப் இருந்தது. அதனால அது குதிச்சு போகுது, அப்படியே ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கு. அதனால அர்ஷனை கூட உட்கார வச்சு அர்ஷனை நல்லா பிடிச்சிக்க சொன்னோம். பட் அடுத்த கேம்லேயும் கொஞ்சம் இடம் இருந்தது, அதுவும் ஸ்லோவாக தான் போச்சு. அதனால வந்து அர்ஷன் 2 பேரும் ஒரே இதில் வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே வந்தாங்க. இது ஒரு இது மாதிரி இது மாதிரி இருக்கு, பார்த்தா ஏதோ குரொக்கடைல் மாதிரி இருக்கு அது ஃபேஸு. ஆனால் அவன் அர்ஷன் சொல்கிறான், அது கொர்க்கடைல் இல்லை பாட்டி, இது டார்டாய்ஸ் இது அப்படின்றோம். அது எதுதான் என்னன்றது தெரியல எங்களுக்கு. அடுத்தது வந்து இதில் வந்து எல்லாருமே போனோம். இது வந்து ட்ரெயின், ஆல்ரெடி எல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லா இடத்துலையும் உள்ள ட்ரெயின். இதில் வந்து ஃபுல்லாக எல்லாருமே உட்காந்து போனோம் டைமில். கிருத்திகா, ஹர்ஷன், குழந்தைங்க 3 பேர் ஒரு தடவை போயிட்டு வந்தாங்க. அப்புறம் நாங்கள் போகும்போது வீடியோக்கு வேணுமே அப்படின்றதுக்கோசரம் நான் ஒரு ரவுண்டு போகும்போது அவங்க வீடியோ எடுத்தாங்க. அது நானும் மாப்பிள்ளை 2 பேர் போனோம் அடுத்த ரவுண்டில். அதில் வந்து வீடியோ எடுத்தாங்க அவங்க. அதனால இந்த வீடியோ எடுக்கிறதுக்கோசரமே யாராவது ஒருத்தர் மாறி போய்க்கிறது அப்படி அந்த கேமில். பாருங்க, அப்படியே சுற்றி வருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ரவுண்டு டக்குன்னு சுற்றி கடன்னு வருது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் வந்துட்டோங்க. இந்த ஹார்ஸ் ரைடிங்கும் அந்த 800 தான். யாராவது சொல்லணும், எல்லாமே இந்த 800 இது ஒர்த்து தான் சொல்லுவேன் நான். நிறைய கேம்ஸுங்க நம்ம வந்து பிளான் பண்ணி விளையாடணும்னா எல்லா கேம்ஸ்லையும் விளையாடலாம். நாங்கள் மோஸ்ட்லி 90% மேலேயே கவர் பண்ணிட்டோம். ஒன்றே மட்டும் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்க மாதிரி இருந்தால் அது மட்டும் போகல. நாங்கள் மற்றபடி வந்தோம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹார்ஸ் மேலே ஹர்ஷனும் ஒரு 2 ரவுண்டு வந்தான். அடுத்து ஹர்ஷனை போகணும்னு அடம் பிடிச்சா. அதனால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன ஹார்ஸாக இருக்குது, ரொம்ப ஹைட் இல்லாமல் சின்ன குழந்தைங்களுக்கு. ஹர்ஷன் வந்து பெரிய ஹார்ஸில் போயிட்டு வந்தான். சின்ன ஹார்ஸில் உட்கார வச்சுட்டு மாப்பிள்ளையும் கூட அவங்க அப்பாவை பிடிச்சிட்டு வந்தார். அவனை
கீழ விழுந்துற போறாளுன்னு எல்லாம் என்னென்னத்துல போறோமோ எல்லாம் அவளும் போனோம். அப்புறம் திரும்ப நாங்க அத விட்டு வரும்போது காலையில பார்த்தீங்கன்னா, 10:30 மணிக்கு உள்ள என்ட்ரிங்க. 10:30 மணிக்கு தான் ஓப்பன் பண்றாங்க. ஈவினிங் வெளியில வரும்போது 5:30 5:30ன்றது ஒரு 6:00 ஆயிடுது. அதுக்குள்ள வெளியில வந்துடணும் நம்ப. அவ்வளோதான் அதுக்கு டைமு. நாள் பூரா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அங்கேருந்து ஒரு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு நாங்க வரும்போது 7:30 ஆயிடுச்சு. வழியில நிறுத்தி காஃபி சாப்பிட்டு வந்தோம். வழியில அந்த இது ஈஸ்வரர் கோவிலுக்கு போவோம்ன்னு பார்த்தோம். அங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ரொம்ப கூட்டமா இருந்ததுங்க. போகவும் முடியல. குழந்தைங்கள வச்சுட்டு இதுக்கு மேல போனோம்னா லேட் ஆயிடும். இன்னொரு நாள் நம்ம கேப் போட்டுட்டு இந்த கோயிலுக்கு வந்துக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டோம் நாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வர்ஷினி அப்பயும் தூங்கல. வந்து என்னென்னமோ பாட்டெல்லாம் பாடி பார்க்குறேன். தூங்குவனான்ட்டா. அங்க வந்து வழியில ஒரு ஹோட்டல்ல நிறுத்தி கொஞ்சம் காஃபி சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்து 7:30க்குலாம் ஷார்ப்பா வீட்டுக்கு வந்துட்டேங்க. ரொம்ப ஜாலியா நல்லா இருந்தது. அவசியம் கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்கலாம் போய் இதை என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. என்ஜாய் பண்ணிட்டு வந்து கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்றதை எனக்கு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.